வணக்கம். ஒரு வறண்ட ஆற்றுப்படுகையில புதைக்கப்பட்டு சாபம் வாங்கின ஒரு தெய்வம் எப்படிங்க ஒரே ராத்திரியில கோடிக்கணக்கான மாலைகளை வாங்குற அளவுக்கு உயர்ந்துச்சு? பொந்து மலையாளம். சிவபெருமானால ஐயப்பனுக்கு உதவியா இருக்கிறதுக்காக தன் பரிவாரங்களோட பூமிக்கு அனுப்பப்பட்ட கருப்பசாமி தன்னோட கடமைகளையெல்லாம் முடிச்ச பிறகு முதல்ல வந்து தங்கின இடம்தான் பண்டைய கேரளால இருந்த இந்த பகுதி. சொல்லப்போனா இந்த காவியத்தோட பொற்காலம் இங்கிருந்து தான் தொடங்குது. காலயுக்தி வருஷம் மலையாள தேசத்துல வரலாறு காணாத ஒரு குடிய பஞ்சம். ஒரு சொட்டு மழை கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல 61 வயசான குழந்தையே இல்லாத ஒரு பிராமண பூசாரி கருப்பசாமியோட தீவிர பக்தரா மாறி ரொம்ப ஆத்மார்த்தமா பூஜை செஞ்சுட்டு வராரு. அவரோட பக்தியை பார்த்து மெய் சிலிர்த்த கருப்பசாமி அவர் கேட்காமலேயே அவருக்கு ஒரு அதிசயமான வரத்தை கொடுக்கறாரு. ஆமாங்க, ஒரு அழகான ஆண் குழந்தை. பல வருஷமா குழந்தை இல்லைன்னு தவிச்ச அந்த பூசாரிக்கு இதை விட பெரிய பரிசு வேற என்ன இருக்க முடியும்? ஆனா பாருங்க, அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. கருவறையில் நிகழ்ந்த துயரம்னு இதை சொல்லலாம். ஒரு நாள் திருவிழா கூட்ட நெரிசல்ல அசதியில அந்த பூசாரியோட பையன் கருப்பசாமி சிலைக்கு பின்னாலேயே படுத்து தூங்கிடுறான். இதை கவனிக்காத அந்த பூசாரி தன் மகனை மறந்துட்டு கருவறையை பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. உள்ள தூங்குற குழந்தை, வெளியில பூட்டப்பட்ட கதவு. தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் இடையில நடக்க போற ஒரு பெரிய தவறான புரிதலுக்கு இதுதான் தொடக்கமா அமையுது. இப்போ இங்கதான் கருப்பசாமியோட அந்த எல்லையற்ற கருணை நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இருட்டுல முழிச்சு பார்த்துட்டு பயந்து போய் அழுகிற அந்த குழந்தைய கருப்பசாமி தன்னோட மடியிலேயே வச்சு சமாதானப்படுத்துறாரு. பையனை காணோன்னு பதறி போய் ஓடி வந்து கதவை திறக்க போராடுற பூசாரி கிட்ட உள்ள இருந்து கருப்பசாமி தெய்வவாக்கா பேசுறாரு. சாத்தன கதவை சாத்தனபடியே இருக்கட்டும், உன் பிள்ளை இங்க என்கிட்ட பத்திரமா இருக்கான், நாளைக்கு காலையில விடிஞ்சதும் வந்து உன் பிள்ளைய கூட்டிட்டு போ அப்படின்னு ரொம்ப நிதானமா சொல்றாரு. ஆனா பதற்றத்தோட உச்சியில் இருந்த பூசாரிக்கு இந்த வார்த்தைகள் எதுவுமே காதுல விழல. பிள்ளை மேல இருந்த பாசம் அவர் கண்ணை மறைக்க தனக்கு வரம் கொடுத்த தெய்வத்தையே அவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பயத்துல வரம் கொடுத்த தெய்வம் இருக்கிற கருவறை கதவை தன்னோட காலாலேயே எட்டி உதைக்கிறாரு. இவ்வளவு சொல்லியும் தன்னோட கருவறை கதவு எட்டி உதைக்கப்பட்டதால கட்டுக்கடங்காத கோபத்துக்கு ஆளாகிறாரு கருப்பசாமி. அந்த ஆத்திரத்துல தான் வரமா கொடுத்த அந்த பிள்ளையையே துண்டு துண்டா கிழிச்சு ஜன்னல் வழியா தூக்கி வீசிடுறாரு. இந்த கதையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்ன தெரியுமா? அந்த பூசாரி கொடுத்த ஒரு கடுமையான சாபம்தான். தனக்கு வரமா கிடைச்ச ஒரே பையன் எப்படி சிதைக்கப்பட்டதை பார்த்ததும் கொதித்தெழுந்த அந்த பூசாரி அரசனோட அனுமதியோட பெரிய பெரிய மாந்திரிகர்களை எல்லாம் வரவழைச்சு கருப்பசாமிய ஒரு கள்ளி மரப்பெட்டியில அடைச்சிடுறாரு. அடைச்சது மட்டும் இல்லாம, இனி நீ தண்ணி ஓடாத வறண்ட ஓடையில புதைக்கப்படுவாய், உன்னை என்னை விட கீழ்குடி மக்களை தான் தொட்டு பூஜை செய்வாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுக்கறாரு. ஒரு தெய்வத்தோட உயர்நிலையே பறிக்கிற உச்சக்கட்ட சாபம் இது. சரி, இப்போ கருப்பசாமி சும்மா இருப்பாரா? கிடையாது. அவர் கொடுத்த அந்த 18 சபதம் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சாதாரண மக்கள் தொட்டு பூஜை செஞ்சாலும் சரி, நான் கோடிக்கணக்கான மாலைகளை வாங்கி கொடி கட்டி பரப்பண்டா, பாக்குறியா அப்படின்னு அவர் ஒரு மாபெரும் சவால் விடுறாரு. இந்த ஒற்றை சபதம் தான் இன்னைக்கு வரைக்கும் மாரநாட்டுல நடக்கிற அத்தனை பிரம்மாண்டங்களுக்கும் ஆவேசமான வழிபாடுகளுக்கும் ஆணிவேரா இருக்கு. இந்த கொடூரமான சாபத்துக்கு அப்புறம் அந்த மரப்பெட்டியோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். கருப்பசாமியோட தங்க பத்திரகாளி அப்புறம் வருண பகவான் இவங்களோட கோபத்தால பெருமழை கொட்டி தீர்த்து அந்த வறண்ட ஓடையில திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த ஆக்ரோஷமான வெள்ளத்துல கருப்பசாமி அடைக்கப்பட்ட அந்த பெட்டியும் மிதந்து வருது. வீரபாண்டி, சோழவந்தான், கோச்சடை, மதுரை, அழகர்மலைன்னு வைகை நதி வழியா பல எல்லைகளை கடந்து கடைசியா அந்த பெட்டி மாரநாடு வந்து சேருது. இது ஏதோ ஒரு சாதாரண பயணம் இல்லைங்க, ஒரு பிரம்மாண்டமான காவிய அணிவகுப்பு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பயணத்துல கருப்பசாமி மட்டும் பெட்டிக்குள்ள தனியா வரல. அவர் கூடவே 21 பரிவார தெய்வங்களும் மிதந்து வந்திருக்காங்க. அதுல கௌமாரி அம்மன் வீரபாண்டியிலையும், முத்தையாசாமி கோச்சடையிலையும், பேச்சியம்மா மதுரையிலையும் தங்கி அந்தந்த பகுதி மக்களுக்கு அருள் பாலிக்க ஆரம்பிச்சுக்காங்க. மீதி இருந்த 18 தெய்வங்களும் கருப்பசாமி கூடவே தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க. இங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்றேன், கேளுங்க. அழகர் மலையை கடக்கும்போது கல்லழகரையே கட்டி போட்டிருந்த 18 கொடிய மாந்திரிகர்களை நம்ம கருப்பசாமி அடித்து துவம்சம் செஞ்சாரு. அந்த 18 பேரையும் வீழ்த்தி அடுக்கி புதைத்த இடம்தான் இன்னைக்கு நாம அழகர் கோயில்ல பாக்குற புகழ்பெற்ற 18 திருப்படிகளா மாறிச்சுன்னு சொல்லப்படுது. உள்ளூர் வரலாறும் புராணமும் எப்படி அட்டகாசமா இணையுதுன்னு பாத்தீங்களா? சரி, இப்ப கதையோட உச்சக்கட்டத்துக்கு வரும். சாபம் வாங்கின அந்த மரப்பெட்டி எப்படி ஒரு முழு கிராமத்தையே காப்பாத்துச்சு. அதாவது வைகையிலிருந்து மிதந்து வந்த அந்த பெட்டி மாரநாடு கம்மாயோட கலிங்கன்னு சொல்ற அந்த மதகு பகுதிக்குள்ள போய் சரியா சிக்கிக்குச்சு. இதனால தண்ணியை திறந்து விட முடியாம கம்மாய் உடைஞ்சு மொத்த ஊரும் அழியிற ஒரு பெரிய ஆபாயம் ஏற்பட்டுச்சு. அப்போதான் அந்த வியக்கத்தகுந்த சம்பவம் நடந்துச்சு.
ஊர் மக்களே என்ன பண்றதுன்னு தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ கருப்பாயின்னு சொல்லப்படுற ஒரு சாதாரண விதவை பெண் மேல கருப்பசாமி இறங்குறாரு. சாமி ஆடிக்கிட்டே அந்த ஆக்ரோஷமான வெள்ளத்துல குதிச்சவங்க கலிங்கல சிக்கி இருந்த பெட்டியை அப்படியே வெளியே எடுத்து மாரநாடு கிராமத்தையே காப்பாத்துறாங்க. அந்த பிராமண பூசாரி கொடுத்த சாபத்தோட முதல் பகுதி இங்க நிறைவேறிடுச்சு பாருங்க. அதாவது ஒரு சாதாரண மக்களால அந்த தெய்வம் மீட்கப்பட்டுடுச்சு. 10 இது வெறும் நம்பர் இல்லைங்க. மாரநாடு கருப்பசாமியோட அடுத்த சரித்திரம் தொடங்கின வயசு இது. ஆமா, அதுதான் கருப்பாயோட மகன் கட்டையனோட வயசு. கருப்பாய்க்கு அடுத்தபடியா கருப்பசாமியோட முழு அருளும் அந்த சின்ன பையன் மேல தான் இறங்குச்சு. அந்த 10 வயசு சிறுவன்தான் மாரநாடு கருப்பசாமி கோயிலோட முதல் பூசாரி, அதாவது முதல் கோடாங்கியா மாறினாரு. இந்த பழமையான வரலாறு இன்னைக்கு இருக்கிற கோயில் வழிபாட்டு முறையோட எப்படி தொடர்ந்துட்டு இருக்குன்னு பார்க்கறப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. இன்னைக்கும் ஒரு கோடாங்கி இறந்துட்டாருன்னா அடுத்த கோடாங்கியை தேர்ந்தெடுக்க இதே முறையை தான் ஃபாலோ பண்றாங்க. கருப்பசாமியோட ஆணிச்செருப்பு, வெட்டருவா இந்த மாதிரி பொருட்களை ஊர் பெரியவங்க ரகசியமா மறைச்சு வைப்பாங்க. அங்க யாருக்கு சாமி அருள் வருதோ அவங்க சாமியாடி வந்து அந்த மறைக்கப்பட்ட பொருட்களை துல்லியமா கண்டுபிடிக்கணும். அவர்தான் கருப்பசாமியால தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த கோடாங்கி. எப்படிப்பட்ட ஒரு நடைமுறை பாருங்க. கருப்பசாமியோட கடந்த காலத்தையும் இப்போதைய நிகழ்காலத்தையும் நாம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அதோட மாபெரும் வித்தியாசம் நமக்கு நல்லாவே புரியும். ஆரம்பத்துல கேரளாவில் ஒரு உயர்குடி பிராமணரால சிலையா வச்சு சாந்தமா பூஜிக்கப்பட்ட தெய்வம் இன்னைக்கு மாரநாட்டில் சாதாரண மக்களான கோடாங்கிகளால உருவமே இல்லாத ஒரு புற்றுல வச்சு கோடிக்கணக்கான மாலைகளோட உக்கிரமா வழிபடப்படுது. ஒரு சாபமோ ஒரு சபதமோ ஒரு தெய்வத்தோட வழிபாட்டு முறையே எப்படி தலைகீழா மாத்திருக்குன்னு இது நமக்கு துல்லியமா காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த மாரநாடு கோயிலோட தனித்துவத்தை நீங்க கவனிச்சாகணும். இங்க கருப்புசாமிக்கு கருவாரையில எந்த உருவச்சிலையுமே கிடையாதுங்க. அவர் அமர்ந்த அந்த புற்றோட மண்ணுக்கு சந்தனம் பூசி தான் இன்னைக்கும் வழிபடுறாங்க. எந்த உருவமும் இல்லாத இந்த மாய கருப்பனுக்கு சைவ அசைவ பேதமே இல்லாம எல்லா வகையான படையல்களும் படைக்கப்படுது. அந்த மரப்பெட்டி சாபத்தோட நேரடி விளைவு தான் இந்த எல்லையற்ற உருவமற்ற வழிபாடு. இப்போ கருப்பசாமி அன்னைக்கு விட்ட அந்த சபதத்தோட உச்சக்கட்ட வெற்றிக்கு வருவோம். அதுதான் பங்குனி திருவிழா. ராமநாதபுர சமஸ்தானத்திலிருந்து வர்ற மாலை அந்த புற்று மேல விழுந்த அடுத்த நொடியே பக்தர்களால கோடிக்கணக்கான மாலைகள் அங்க குவிக்கப்படுது. ஒரே ராத்திரியில அந்த பகுதி முழுவதுமே மாலைகளால நிரம்பி வழியுதுங்க. அந்த பார்ப்பன பூசாரிக்கு கொடுத்த வாக்க கருப்பசாமி ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் பிரம்மாண்டமா நிரூபிச்சு காட்டிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு மெய்சிலிருக்க வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை கோடி மாலைகள் குவிஞ்சாலும் சரி, காலையில சூரியன் உதிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு மாலை கூட மிச்சம் இருக்காது. ஆமாங்க, அந்த பகுதி மக்கள் ஒவ்வொருத்தரும் அந்த மாலைகளை தெய்வத்தோட ஆசீர்வாதமா நினைச்சு அவங்க வீடுகளுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. சாதாரண மக்களோட இந்த எல்லையில்லா பக்தி தான் அந்த சாபத்தையே முறியடிச்ச கருப்பசாமியோட உண்மையான பலம். அதே போல இந்த தெய்வத்தோட அசாத்திய சக்தியை உள்ளூர் மன்னர்களும் எப்படி உணர்ந்திருந்தாங்கன்னு பாருங்க. சிவகங்கை மன்னர் இந்த கோயிலுக்காகவே 16 ஏக்கர் நிலத்தையும் ஒரு பிரம்மாண்டமான வெண்கல தவிலையும் பரிசா கொடுத்தாரு. மழை காலங்கள்ல கம்மாய் உடையிற மாதிரி ஆபாயம் வந்தா உடனே அந்த தவில் இசைக்கப்படும். அதோட சத்தம் சிவகங்கை வரைக்கும் ஒழித்து ஆபத்தை உணர்த்தி மக்களை காப்பாத்துன்னு சொல்றாங்க. இது உள்ளூர் வரலாற்று ஆவணங்களையும் புராணத்தையும் இணைக்கிற ஒரு அட்டகாசமான சான்று. ஒரு தெய்வத்தை நிரந்தரமா அழிச்சு மண்ணோடு மண்ணாக புதைக்கணும்னு நினைச்சு கொடுக்கப்பட்ட ஒரு சாபம்தான் இன்னைக்கு அந்த தெய்வத்தை பல லட்சம் மக்கள் கொண்டாடுற ஒரு மாபெரும் வரலாற்று நாயகனை உயர்த்தியிருக்கா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மாரநாடு கருப்பசாமியோட இந்த பிரம்மாண்டமான காவியம் நமக்கு உணர்த்துவது அதைத்தான். இந்த விறுவிறுப்பான பயணம் உங்களுக்கு பல புதிய ஆச்சரியமான தகவல்களை கொடுத்துருக்கோம் நம்புறேன். உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடலை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கற்போம்.